அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு முக்கியமான தகவல், அதாவது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலுல்லாஹ் வந்து தவறான வார்த்தைகள், அதாவது அவருடைய உச்சரிப்பு வந்து நம்மளால வாயால சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு வார்த்தையை வந்து பிரயோகிச்சிருக்காரு அந்த நபர். சரியா? இப்போ அவரை கைது பண்ணிட்டாங்க. சவுதி அரேபியாவில் கைது பண்ணிட்டதாக தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி அவர் மன்னிப்பு கேட்டும் ஒரு வீடியோ ஒன்று பதிவிட்டிருக்காங்க. இப்போ சவுதி அரேபியா, இப்ப முஸ்லீம் நாடு சவுதி அரேபியான்னா அவங்களுடைய மதம் சார்ந்த யாரையாவது அப்படி நாம பேசின அவதூறு பேசினா மட்டும்தான் நம்மளை கைது பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பிம்பம் நிறைய பேருக்குள்ள எழுந்திருக்கு. ஒன்ன மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சோசியல் மீடியாவுல நீங்க யார இந்த மாதிரி அவமதிச்சாலும் சரி, அது இந்து மதமா இருக்கலாம், எங்களுடைய இஸ்லாம் மதம் மாதிரியே இந்து மதமா இருக்கலாம், கிறிஸ்தவ மதமா இருக்கலாம், பௌத்த மதமா இருக்கலாம், அல்ல வேறு ஏதாவது ஒரு மதமா கூட இருக்கலாம். எந்த ஒரு மதத்தையும், அதே போலதான் எந்த ஒரு தனி நபரையும் சோசியல் மீடியாக்கள்ல நீங்க அவதூறு பண்ணினாலும், அவமானப்படுத்தினாலும், அந்த மாதிரி அசிங்கமா பேசினாலும், கமெண்ட் பண்ணினாலும், எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுப்பாங்க. ஆனா நிறைய பேருக்கு அது தெரிகிறது இல்ல. நிறைய பேர் வந்து அதே மாதிரி நினைச்சு கொண்டிருக்கிறீங்க, இந்த மாதிரி சோசியல் மீடியாக்கள்ல இஸ்லாம் நாட்டுல இஸ்லாமியர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விடயத்தை போட்டா மட்டும்தான் நம்மளுக்கு பிரச்சனை அப்படின்னு. தனிப்பட்ட ஒருத்தருக்கு யாராவது ஒரு போஸ்ட் போட்டிருந்தாலோ, அல்லது ஏதாவது ஒன்று அவதூறு படுத்தியிருந்தாலோ, போட்டோ போட்டிருந்தாலோ, இல்லை கமெண்ட் மூலமா திட்டிருந்தாலும், வாட்ஸ்அப்ல பர்சனலா மெசேஜ் அனுப்பியிருந்தாலும், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே குவைத்துடைய சைபர் டிபார்ட்மெண்ட் மூலமா, சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் மூலமா நடவடிக்கை எடுக்க முடியும். அந்த மாதிரி பலருக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. சிலருக்கு வந்து 1000 5000 தினார், லட்சம் தினார், மில்லியன் தினார் வரைக்கும் அபராதங்கள், ரியால்லையும் சரி, திரகம்லையும் சரி, டினார்லையும் சரி, பல நாடுகள்லையும், அரபு நாடுகள்ல மில்லியன் கணக்குல வரைக்கும் அபராதம் விதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால இந்த சமூக வலைத்தளங்களை பாவிக்கும் போது தயவு செய்து ரொம்ப கவனம். அதே மாதிரி முடிந்த வரைக்கும் உணர்ச்சி வசப்படுறத நிறுத்திக்கோங்க. இப்ப நிறைய பேர் இப்ப ரீசெண்டா கூட ஒரு பெண்ணுடைய வீடியோ ஒன்று நான் உங்களுக்கு போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணினதுக்கு ட்ரிகர் ஆகியிருந்தாங்க. அதாவது ஒருத்தர் வந்து கொஞ்சம் மோசமா ஒரு கேவலமா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்ட்டுக்கு வந்து அவங்க வந்து அதுக்கு பதில் கொடுக்க போய் அவங்களையே தாழ்த்திக்கிட்டாங்க, சீப்பாக்கிக்கிட்டாங்க. இந்த மாதிரி செய்யணும்னு அவசியம் இல்லை. யாராவது தவறாக கமெண்ட் பண்ணினா அவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கலாம். அது யாராக இருந்தாலும் சரி அப்படின்றத தயவு செய்து மண்டையில் ஏற்றிக்கோங்க. சோசியல் மீடியா பாவனையாளர்கள் ஒரு கமெண்ட் கூட ஒரு தவறாக நம்ம போட்டால் நம்மளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த லைவ்ல உட்காந்து ஒவ்வொருத்தருடைய ஃபோட்டோ போட்டு தப்பாக பேசுகிறவங்க, அல்லது அவங்களுடைய வீடியோக்களை ரெடி பண்ணி ஒரு தேவையில்லாத வீடியோவோ அல்லது அவங்களுடைய அந்தரங்க வீடியோக்களோ இந்த மாதிரியான விடயங்களை ரெடி பண்ணி வீடியோ போடுறவங்க எல்லாருக்குமே இதே சட்டம் தான். அதனால தயவு செய்து ரொம்ப கவனம். இந்த மாதிரி விடயங்களை வந்து முடிந்த வரைக்கும் உங்களை நீங்கள் தவிர்த்துக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். முதற்கண்ணாக அனைத்து இஸ்லாமிய நெஞ்சங்களுக்கும் நான் ஒரு வேண்டுகோளினை வைக்கிறேன். சமூக வலைத்தளங்களில் சுப்பிரமணி என்ற நால்கால் ஜீவனுடைய பாத யாத்திரையின் விளைவாக பல வகையான போஸ்ட்கள் உலாவிக் கொண்டிருந்தன. அதில் ஒரு போஸ்டின் கீழ் சுப்பிரமணி அதை பற்றி இழிவாக ஒரு நபர் பேசியிருந்தார். அவர் மீது இருக்கும் கோபத்தில் நான் முகமது நபி அவர்களை தவறாக கமெண்ட் பண்ணிவிட்டேன். அது உண்மையிலே எனக்கு வருத்தமாக இருக்கிறது. அந்த கமெண்டினை நான் ரியலைஸ் பண்ணி ஒரு 10 நிமிடத்திற்குள் அழித்து விட்டேன். இருப்பினும் அந்த ஸ்கிரீன்ஷாட் தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் பரவி கொண்டிருக்கிறது. நான் அந்த நேரத்தில் சுயநினைவுடன் அந்த வேலையினை நான் செய்யவில்லை. திடீரென்று வந்த ஒரு கோபத்தின் வெளிப்பாடாகத்தான் அந்த வேலையினை செய்தேன். அதை நானும் புரிந்து கொண்டு விட்டேன். நான் செய்தது மிகப்பெரிய பாவம். அத்துடன் இஸ்லாமிய நெஞ்சங்கள் இதனால் மிகவும் காயமடைந்திருக்கும், மிகவும் கவலைப்பட்டிருக்கும். உங்களை வருத்தத்துக்குள் உள்ளாக்கியமைக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்து நான் மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். என்னை தயவு செய்து மன்னியுங்கள்.